நம்ம எல்லாருமே வெற்றிமாறன் அவர்கள்கிட்ட எதிர்பார்த்தது ஒண்ணு வடச்சென்னை 2 எதிர்பார்த்தோம், இல்ல வாடிவாசல் எதிர்பார்த்தோம். இது 2மே வந்துட்டு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுத்தியிருக்க ஒரு படம் தான். முக்கியமா வடச்சென்னை 2 எப்போன்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா ராஜனுடைய எழுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு போர்ஷனை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லிருந்த மாதிரி வெற்றிமாறன் வடச்சென்னை 2 எடுப்பாருன்னு பார்த்தா விடுதலை எடுத்துட்டாரு. விடுதலை 1, 2 2மே எடுத்துட்டாரு. ஆனா வடச்சென்னை 2 மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்த ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி தான். வடச்சென்னை 1ல தனுஷ் அவர்கள் நடிச்சிருந்தாரு. இப்போ வடச்சென்னை 2ல அப்படியே எஸ்டிஆர் மாசா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த போட்டோல வெற்றிமாறன் அவர்கள் அப்படி வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் எஸ்டிஆர் அவர்கள் இருக்காரு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வடச்சென்னை லுக்ல அப்படி பயங்கரமா இருக்காரு. இன்னொரு பக்கம் நெல்சன் திலீப் குமார் இருக்காரு. இது என்னப்பா வெற்றிமாறன் நெல்சன் அப்படின்ற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷனா தான் இருக்குல்ல. ஏன்னா வெற்றிமாறன் அவர்கள் ஒரு மாதிரி பயங்கரமான படம் தான் எடுக்கிறவரு. இன்னொரு நெல்சன் அவர்கள் ஒரு மாதிரி ஸ்டைலிஷான படம் எடுக்கிறவரு.